வணக்கங்க. இன்றைக்கி நம்மளோட ரோஸ்ட் அண்ட் டோஸ்ட் தமிழில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு யம்மியான பன்னீர் ஃப்ரை, ஒரு புதினா பிரிஞ்சி ரைஸ். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ரைஸுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. எவ்வளோ சின்ன வெங்காயம் எடுக்கிறோமோ அதே அளவு பூண்டு, ஒரு இன்ச் அளவு இஞ்சி, அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1 இல்லை 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. இதில் நமக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அதை நம்ம ஜாஸ்தி போட்டுக்கலாம். நீங்கள் கொத்தமல்லி ஜாஸ்தி வேணும்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம், இல்லைன்னா புதினா ஜாஸ்தி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட குக்கர் வச்சுக்குவோம் அடுப்பில். அதில் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த ரைஸ்க்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய் 2, சோம்பு, அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த க்ரீன் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, நான் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன், போட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க அரிசி போட்டுடலாம். நான் இதில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் புழுங்கல் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை மேலாப்பில் தூவி விட்டுட்டு நம்மளோட குக்கரை க்ளோஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி 1 இல்லை 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. விசில் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. இப்போ நம்மளோட ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் முந்திரி பருப்பு கூட வறுத்து ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அவ்வளோதாங்க, நம்மளோட புதினா பிரிஞ்சி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பன்னீர் ஃப்ரை. அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பன்னீர், நான் ஒரு 50 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1.5 ஸ்பூன் கடலை மாவு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, ஒரு 1-1 1/2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ இதை ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பவுடர்லாம் பன்னீரில் கோட் ஆகிற மாதிரி. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடுவோம். நான் தோசை தவாவில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. தோசை தவாவில் ஃப்ரை பண்ணாலே இது நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா வரும். ஆயிலும் கம்மியாக தான் பிடிக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஒவ்வொன்றா இந்த தவாவில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம். இதில் கடலை மாவு போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் பஜ்ஜி மாதிரி இருக்கும்லாம் நினச்சிடாதீங்க. எக்ஸாக்டாக ஒரு பன்னீர் சில்லி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ மைதாக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவே ஆட் பண்ணலாம். இல்லை கடலை மாவு ஃப்ளேவர் பிடிக்காதுங்கிறவங்க மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் அந்த கஸ்தூரி மேத்தி ஒரு டிஃப்ரெண்ட்டான நார்த் இந்தியன் ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எல்லா சைடும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க.
நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இது எண்ணெயும் கம்மியாக தான் இருக்கும், அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம டீப் ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப ஒவ்வொரு சமயம் ஆயிலி ஆகிடும், அதுக்கு இது ரொம்ப பெட்டர் ஆப்ஷன். பாருங்கள், சூப்பராக இந்த கோல்டன் கலரில் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எல்லா சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ண போகிறேன். என்கிட்ட வந்து வீட் பிரெட் க்ரம்ஸ் தான் இருந்தது, உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிரெட் க்ரம்ஸ் போட்டு நம்ம மறுபடியும் நல்லா ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து செமையாக அந்த கிறிஸ்பினஸோடு கிடைக்கும். இந்த பிரெட் க்ரம்ஸோட கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ பிரெட் க்ரம்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணோன்னா பார்த்திங்கன்னா அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் வந்து பிரிஞ்சு போயிடும் எண்ணெயில். பட் இப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்கு பிரியாது. எல்லா பிரெட் க்ரம்ஸுமே மோஸ்ட்லி அதில் வந்து கோட் ஆகிடும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கிட்ஸ்க்கெல்லாம் இது அப்படியே ஸ்நாக்ஸாகவே கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கோட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இப்படி தோசை தவாவில் போடுறதுனால பன்னீர் வந்து ஹார்டாயிருமோன்னு நினச்சிடாதீங்க. கிடையாது, பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாகவே தான் இருக்கும். பாருங்கள், பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் கோட் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு பன்னீர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது உள்ளன்ட்டு. ஓகே, இப்போது நம்ம ரைஸ்க்கு ரைத்தா ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து நான் பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு அண்ட் பீனட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரைத்தாவில் பீனட் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாகவே எல்லா ரைத்தாலையும் ஆட் பண்ணலாம், பீனட் ஆட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், என்னோடய லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதெல்லாம் லஞ்ச் பாக்ஸில் சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்படி லஞ்ச் பாக்ஸ் ஒரு நாள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.